1995 ஆண்டு, அதாவது இன்றையிலிருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த படம் பாசவலை. இந்த படம் பார்க்கும்போது நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். தியேட்டரில் படம் பார்க்க போகிறோம்னாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய தொந்தரவுகள் இருக்கும், நமக்கு இடையூறாகவும் இருக்கும், சில சமயம் அது நமக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். கமல் நடித்த படங்கள்லேயே அது சோகம் நிறைந்த ஒரு படம் அப்படின்னாக்கா எல்லாரும் பெரும்பாலுமாக மகாநதி படத்தை சொல்லுவாங்க. அந்த படத்துக்கு இணையான சோகம் நிறைந்த இன்னொரு படம் பேர் பாசவலை. பார்க்கும்போது நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சலங்கை ஒளி, சங்கராபரணம் போன்ற படங்களை எடுத்த கே. விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், அவர் எடுத்த படம் இது. இந்த படத்தில் அவரும் நடிச்சிருப்பார் கூடவே. இந்த படத்தை பார்க்குறதுக்கு நானும் என்னோட ப்ரொஃபஸர்னாக்கா நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு பேராசிரியராக இருந்தவர், அவரும் ஒன்றா படத்துக்கு போகும்போது தேவி பாலாவில் பார்க்கும்போது எனக்கு வலது பக்கம் ப்ரொஃபஸர் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு இடது பக்கம் ஒரு வெளிநாட்டு பெண்மணி. சென்னை வாசினாக்கா தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் பேசுகிறாங்க. நான் சென்னை வாசின்னு சொல்கிறத விட தப்பு, தமிழ்நாட்டில் எந்த பகுதியை சேர்ந்தவங்களும் அவங்க கம்பெனியில் உள்ள முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க போல இருக்கு. அந்த வெளிநாட்டு பெண்மணி நல்ல படம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா படம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என் பக்கத்தில் வந்துட்டு இந்த வெளிநாட்டு பெண்மணி, தமிழ் தெரியாது இல்லையா, அவங்களுக்கு இந்த தமிழ் பெண்மணி தமிழில் அர்த்தம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு காட்சியும் போய்கிட்டு இருக்கும்போது அந்தந்த காட்சி இவங்களும் ஆர்வமாக தலையசிச்சு கேட்டுட்ருக்காங்க. எனக்கு இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. ஏன்னாக்கா அந்த படத்தில் போகிற வசனத்தை இவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் சில மாடிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கட்டம் வருதுங்க. அதாவது நம்ம பொதுவாக சொல்லுவாங்க, இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உணர்வுகளுக்கும் மொழி இல்லை அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் நடந்த போது தான் எனக்கே தெரிய வந்தது. ஒரு சோகமான ஒரு காட்சி வரும் அந்த படத்தில், பாசவலை படம் பாருங்க, பிரமாதமான ஒரு படம் அது. அந்த காட்சி வரும்போது தியேட்டரே ஒரே அமைதி. வலது பக்கம் ப்ரொஃபஸரை பார்க்குறேன், அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் விழுதுகிட்டு இருக்கு. இடது பக்கம் இந்த தமிழ் பெண்மணி அந்த கதையில் மூழ்கி போய் குரல் கமருது, பேச வரல, இருந்தாலும் ஏதோ சொல்ல முற்படுறாங்க. அந்த வெளிநாட்டு பெண்மணி அவங்களுக்கு கையை அசைச்சு ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்றாங்க. பார்க்குறேன் அவங்க கண்ணிலையும் தண்ணி போடுது. அப்படி ஒரு காட்சி. அந்த பிரமாதமான நடிப்புக்கும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் விஸ்வநாத் டைரக்டருக்கும் கமல்ஹாசன் மிகப்பெரிய பாராட்டுகளாக அன்னைக்கு நான் நினச்சிக்கிட்டேன். இது என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்.